பள்ளி சீருடையோடு கையில் மனுவோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அழுது கொண்டே நின்று கொண்டிருந்த மாணவி கலெக்டர் ஆபீஸ் வாசலில் தேம்பி தேம்பி அழுத மாணவியை பார்த்து பலரும் சோகத்தில் மூழ்கி போன நிகழ்வு. எங்க அப்பா என்ன அடிச்சு துன்புறுத்திட்டே இருக்கிறாரு. எங்க அம்மாவையும் அடிச்சு உடம்பு சரியாது பண்ணிட்டாங்க. அப்போ 3 வருஷமா எங்க அம்மாவும் படுத்திருக்குது. என்னையும் ஸ்கூல் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்க அக்காவும் ஸ்கூல்னுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறா. இப்பயுமே முந்தானத்து கூட என்ன பிடிச்சி அடிச்சாரு. நேற்று நைட்டு கூட பைய தூக்கி போட்டாரு, மேலே அடிக்கிறதுக்கு வந்தாரு. எங்க அப்பா வந்து அடிச்சாங்களே, எங்க அம்மாவும் என்னத்துக்கு அடிக்கிற அப்படின்னு போய் நாங்கள் கேட்டோம். நீ வாய் வாரத்தை பேசுற, ஸ்கூல் நிறுத்துற மாதிரி நிறுத்தி வேலைக்கு போய் மாதிரி சம்பாரிச்சு வாங்கி ஸ்கூலுக்கு கூட காசு தர மாட்டாரு. எங்க அக்கா தான் வேலைக்கு போய் காசு கொடுத்துட்டு இருக்கிறா. சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஈஸ்வரன், இவருக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க. முதல் பெண் குழந்தை 11ஆம் வகுப்பு வரை படிச்ச நிலையில படிப்பை பாதியில நிறுத்திட்டு இப்போ வேலைக்கு போறதாகவும், இவருடைய 2வது மகள் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரதாகவும், 3வது மகள் 6ஆம் வகுப்பு படிக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில தான் மது போதைக்கு அடிமையான ஈஸ்வரன் தனியார் பைக் கம்பெனில கூலி வேலை செஞ்சுட்டு வரதாகவும், தினம்தோறும் மது அருந்திட்டு வீட்டுக்கு வரத வாடிக்கையா வச்சிருக்கிறதாகவும், தன்னோட மனைவி மகள்னு எல்லாரையுமே மது போதையில தினம்தோறும் தாக்கி வரதாகவும் கூறப்படுது. இப்படி இருக்க இந்த நிலையில இவருடைய 2வது மகள் அங்கிருந்த அரசு பள்ளியில 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வர நிலையில தந்தை தினம்தோறும் இந்த மாதிரி தங்களை துன்புறுத்துறதாகவும், தன்னை பள்ளிக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி அடிக்கிறதாகவும் மனமுடைந்த மாணவி பள்ளி சீருடையோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. தொடர்ந்து தான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதாகவும், தந்தையோட மதுபோதை பழக்கத்தை நிறுத்தி எங்களை அடிக்கிறத தடுத்து பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கண்ணீர் மல்க மனு கொடுத்திருக்காங்க. மாணவி கண்ணீர் மல்க கொடுத்த மனுவை பார்த்து அங்க பலருமே சோகத்துல மூழ்கி போயிருக்காங்க. இத பத்தி மாணவி பல விஷயங்களை பேசும்போது பலரையுமே இந்த விஷயம் கண்கலங்க செஞ்சிருக்கு. எங்க அப்பா என்ன அடிச்சு துன்புறுத்திட்டே இருக்கிறாரு. எங்க அம்மாவையும் அடிச்சு உடம்பு சரியாது பண்ணிட்டாங்க. அப்போ 3 வருஷமா எங்க அம்மாவும் படுத்திருக்குது. என்னையும் ஸ்கூல் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்க அக்காவும் ஸ்கூல்னுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறா. இப்பயுமே முந்தானத்து கூட என்ன பிடிச்சி அடிச்சாரு. நேற்று நைட்டு கூட பைய தூக்கி போட்டாரு, மேலே அடிக்கிறதுக்கு வந்தாரு. எங்க அப்பா வந்து அடிச்சாங்களே, எங்க அம்மாவும் என்னத்துக்கு அடிக்கிற அப்படின்னு போய் நாங்கள் கேட்டோம். நீ வாய் வாரத்தை பேசுற, ஸ்கூல் நிறுத்துற மாதிரி நிறுத்தி வேலை சம்பாரிச்சு வாங்கி ஸ்கூலுக்கு கூட காசு தர மாட்டாரு. எங்க அக்கா தான் வேலைக்கு போய் காசு தரா. எங்க அப்பாவை திருப்பி இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திருத்தி குடும்பம் கரெக்டாக நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துக்கிறேன்.